பாருங்கள், கிரேடு 3ல் செக்ஷன் 3 பாருங்கள், சர்க்கிள் 5 டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ். செக்ஷன் 3 10 மார்க்ஸு. ஸோ 5 மிஸ்டேக்கு சர்க்கிள் பண்ணுறதுக்கு 5 மார்க்கு, அதை கரெக்ஷன் பண்ணி எழுதுறதுக்கு 5 மார்க்கு. ஸோ சர்க்கிள் 5 டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ், அதுக்கு 5 மார்க்ஸு. ரைட் இட் அவுட் கரெக்ட்லி, அதுக்கு 5 மார்க்ஸ். இப்போ பாருங்கள், முதல்ல மிஸ்டேக் எங்கன்னு கண்டுபிடிக்க தெரியணும். முதல்ல ஃபஸ்ட்டு பார் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாரில் பாருங்கள், இதில் சிக்ஸ் எயிட் டைம் சிக்னேச்சர். 6/8னா என்ன சொல்லணும்? 6 குவேவர்ஸ் இன் அ பார், அல்லாட்டினா 2 டாட்டட் கிராச்சட் இன் அ பார். 1 ஷார்ப்பு நம்ம கிரேட் 1 கிரேட் 2ல் படிச்சிருக்கோம். ஸோ ஷார்ப்புக்கு எஃப்பில் இருக்கணும். எஃப் எந்த லைனில் இருக்கோ அங்கே இருக்கணும். ஸோ இதில் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, கரெக்டாக இருக்குது. கிளஃப் சிம்பல் கரெக்டாக இருக்குது. டைம் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்குது. மிடில் லைனுக்கு மேலே ஒரு நம்பரு, மிடில் லைனுக்கு கீழே ஒரு நம்பர். ஸோ 6 8 கரெக்டாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பாரில் பார்த்திங்கன்னா there are 2 மிஸ்டேக்ஸ். கண்டுபிடிக்க முடியுதா? பாருங்கள், இது மேலே இருக்கிறது டெம்போ மார்க்கு. டெம்போ மார்க்கில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை சர்க்கிள் பண்ணணும். என்ன மிஸ்டேக் இருக்குது? 96 இஸ் ஈக்குவல் டு டாட்டட் கிராச்சட்னு போட்டிருக்கு. அப்படி போடக்கூடாது. எப்படி போடணும்? டாட்டட் கிராச்சட் இஸ் ஈக்குவல் டு 96. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மியூசிக்கோடைய ஸ்பீடு, அதாவது டெம்போ மார்க்கிங். அப்போது டாட்டட் கிராச்சட் இஸ் ஈக்குவல் டு 96 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்கள், 96 டாட்டட் கிராச்சட் பீட்டை 1 மினிட்டில் ப்ளே பண்ணணும். ஸோ டாட்டட் கிராச்சட் இஸ் ஈக்குவல் டு 96. சில இதில் கிராச்சட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படி கொடுத்துருப்பாங்க. சில இதில் மினிம் இஸ் ஈக்குவல் டு 72 அப்படி ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முதல்ல அந்த நோட்டு வரணும், சரியா? ஸோ இது ஆல்வேஸ் பார்க்கணும். இப்போ டாட்டட் கிராச்சட் இஸ் ஈக்குவல் டு 96 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்கள், இது 6/8 டைம் சிக்னேச்சர். 6/8னா ஒரு பாரில் 2 டாட்டட் கிராச்சட், 2 டாட்டட் கிராச்சட் இன் அ பார். அப்போ 96 டாட்டட் கிராச்சட்னா 48 பார்ஸ். 48 பார்ஸை செலக்ட் பண்ணி அந்த மியூசிக்கில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கிட்டு அந்த 48 பார்ஸையும் 1 மினிட்டில் ப்ளே பண்ணணும். அதுதான் அந்த மியூசிக்கோடைய டெம்போ. ஓகே, சரி. இப்போது அது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டிருக்காங்க. கிரேட்டர் தேன் சிம்பிள்னால் என்ன அர்த்தம்? கிரேட் 1ல் படிச்சிருக்கோம். ஆக்சண்ட்டுன்னா அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணணும். பாட்டு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் போல்டாக படிக்கணும் அந்த இடத்த. ஆக்சண்ட்டு. ஸோ அந்த சிம்பிள் எங்கே இருக்கணும்? இந்த 5 லைன்ஸ்க்கு வெளியே இருக்கணும். இங்கே பாருங்கள், தப்பாக போட்டிருக்காங்க, சரிதா? அது செகண்ட் மிஸ்டேக்கு. இது ஜஸ்ட்டு தலை சைடு தான் வரணும். இங்கே வாலுக்கு போட்டுறக்கூடாது, தப்பு. அந்த டெயிலில் போடக்கூடாது. ஹெட் இருக்க சைடு கொஞ்சம் வெளியில் போடணும், அவ்வளோதான். அடுத்தது எஃப்னா ஃபோர்டே, லவுடு, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அது பிலோ த மியூசிக் தான் இருக்கணும், அது கரெக்டாக இருக்குது. செகண்ட் பாருக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாரில் 2 மிஸ்டேக் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பாரில் 1 பீட்டு ஆஃப் பீட்டு ரெண்டையும் டை பண்ணியிருக்கு. டைனா என்னது, ஸ்லேர்னா என்னது? 2 சேம் நோட்டு. பாருங்கள், இதுவும் பேஸ் கிளஃபில் இது எஃப், இது பேஸ் ட்ரிபிள் கிளஃபில் இது டி, இதுவும் டி. ஸோ 2 சேம் நோட்டுக்கு கர்வு போட்டால் அதுக்கு பேர் டை. ஸோ ஒரே பாருக்குள்ளே டை
அன்னெசரியாக தேவையில்லை. சம்டைம்ஸ் தேவை, அது நம்ம சில சிச்சுவேஷனில் படிக்கலாம். இந்த இடத்துல 1.5 பீட்டு சிங்கிள் நோட்டு போட்டுடலாம். அப்போது இது 2வது மிஸ்டேக்கு. இதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும்? இதே எஃப்பில் டாட்டட் கிராச்சட் போடணும். புரியுதா? ஸோ அதான் மிஸ்டேக்கு. அது இங்கே தள்ளி போடக்கூடாது, இந்த இடத்துலே தான் போடணும். ஸோ இந்த இடத்துல டாட்டட் கிராச்சட் போட்டுட்டு இந்த டையும் போடக்கூடாது, இந்த குவேவரும் எழுதக்கூடாது. புரிஞ்சிருச்சுல்ல? ஸோ அப்படி எழுதணும். அடுத்தது வேறு என்ன மிஸ்டேக் இருக்குது? 2வது 1.5 பீட்டு தப்பு. இங்கே ஒரு தப்பு, இதுவும் தப்பு. என்னென்னா half and 1 போடக்கூடாது, 1.5 போடணும். ஸோ முதல்ல கிராச்சட்டு, அடுத்தது குவேவர், இப்படி போடணும். 1.5 பீட்டுக்கு ரெஸ்ட்டு போடணுன்னா இப்படி போடணும் 6/8. ஓகே, இல்லாட்டினா இப்படியும் எழுதலாம், இதுவும் கரெக்டு தான். அல்லாட்டினா டாட்டட் கிராச்சட்டு இதுவும் எழுதலாம், இதுவும் கரெக்டு தான். ஸோ போத் ஆர் ரைட் ஆன்சர். எது வேணுமோ எழுதிக்கலாம். ஓகே, அடுத்த 4 மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், 5th மிஸ்டேக் எஃப்எஃப் பாட்டமில் இருக்கணும். எஃப்எஃப்னா ஃபோர்ட்டிசிமோ, வெரி லவுடு. இதில் 1 பீட்டு பக்கத்தில் ஹாஃப் பீட்டு ரெஸ்ட்டு வேணும். ஹாஃப் பீட் ரெஸ்ட்டுக்கு எப்படி போட்டிருக்காங்க? 2 குவார்ட்டர் பீட் போட்டிருக்காங்க. ஸோ 2 குவார்ட்டர் பீட் போட்டிருக்கிறது ராங். ஸோ 1.5. ஸோ 2 குவார்ட்டர் பீட்டுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் பீட்டு போடணும். ஸோ இதுக்கு பதிலாக ஹாஃப் பீட் போடணும். அவ்வளோதான். இதுதான் 5 மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி செகண்ட் லைனில் எழுதணும். கடைசியில் டபுள் பார் லைன் போடணும். அவங்க போட்டிருக்க எதையாவது விட்டிங்கன்னா யூ வில் லூஸ் சம் மார்க்ஸ். கீ சிக்னேச்சரை விட்டுறக்கூடாது, எஃப்பை விட்டுறக்கூடாது, அதை ஆக்சண்ட்டு, இங்கே எஃப்எஃப் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. புரியுதா? அண்ட் அந்த எஃப்எஃப்பை அதுவும் ராங் பிளேஸில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எஃப்எஃப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி லவுடுன்னு அர்த்தம். அதை அந்த பாரோட பிகினிங்கில் போடணும், ரெஸ்ட்டுக்கு போடக்கூடாது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் மிஸ்டேக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். இதை இந்த ஸ்டெம் ஆக்சண்ட்டு பாருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இது கூட அக்செப்டட் சம் பிளேஸ். என்னென்னா அது பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கணும். அது ஸ்டேவுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் பியானோ ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறப்போ என்னென்னா நம்ம படித்தோம்ல 48 பார்ஸை ஒரே மினிட்டில் ப்ளே பண்ணணும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறப்போ இந்த மாதிரி சிம்பிள்ஸ், மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் கிளியராக போடுறோம். ஸோ இதை நீங்கள் அவாய்டு பண்ணிவிட்டு கூட இந்த எஃப்எஃப் இம்பார்ட்டண்ட்டு. எஃப்எஃப்பை ரெஸ்ட்டுக்கு போடக்கூடாது, அதை நோட்டுக்கு போடணும். ஸோ இந்த பாரில் போடணும். ஸோ இதை கூட நீங்கள் மிஸ்டேக்காக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த இதில் நீங்களே கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான். சரியா? ஸோ இப்போ இதை கரெக்ஷன் பண்ணி அடுத்த இதில் கிளியராக எழுதுங்க.